ஹை ட்ரேடர்ஸ், நான் உங்கள் கோமதி சங்கர். வெல்கம் டு சாய் வித் ட்ரேடர்ஸ். இந்த தமிழ் பாட்காஸ்ட்டில் நம்ம நிறைய ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸை பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்கக்கிட்ட இருந்து சில நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேதர் பண்ணி அது மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கூட அர்ஜுன் பங்கு மார்க்கெட் சேர்ந்துருக்காரு. ஸோ ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன் சொன்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவர் MBA இன் ஃபினான்ஸ் முடிச்சிருக்காரு அண்ட் செபி ரெஜிஸ்டர்டு ஐஏ அண்ட் ஆர்ஏ. ஸோ 2 லைசன்ஸ் கையில் வச்சுட்டு பயங்கரமாக மார்க்கெட்டில் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. அண்ட் யூடியூப்பில் டெய்லி வீடியோஸ் போடுறது இவரோட ஒரு பேஷன். ஸோ அவர்கிட்ட கேட்குறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்கலாம். வணக்கம் அர்ஜுன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ ரீசெண்டாக நீங்கள் செபியில் ஆர்ஐ லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க அண்ட் ஆல்ரெடி நீங்கள் மோர் தென் 3 இயர்ஸ்க்கு மேலே செபியில் ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போது ரீசெண்டாக ஆர்ஐ லைசன்ஸ் வேறு எடுத்துட்டீங்க. ஸோ இப்போ உங்கள் கையில் 2 லைசன்ஸ் வச்சுருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நான் ஐஏ வாங்கினது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் வாங்கினது 2018 ஜனவரி அன்றைக்கி வாங்கினேன். ஓகே, மோர் தென் 7 இயர்ஸ். 7 இயர்ஸ் ஆகிடுச்சு. அது ஒரு வெறியோடு தான் வாங்கினேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த சர்டிஃபிகேட்டே எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த செபியில் சம் கம்ப்ளைண்ட்ஸ் இதில் இஷ்யூஸ்லாம் நிறையா வந்துச்சு. அதனால் இப்போ ரீசெண்டாக 2024 எண்டில் செபியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆர்ஏ வச்சுருக்கிறவங்க ஐஏ வாங்கலாம், ஐஏ வச்சுருக்கிறவங்க ஆர்ஏ வாங்கலாம், ரெண்டுமே ஹோல்டு பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ரெகுலேஷனில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் ஆர்ஏவும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக NISM எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ரிசர்ச் அனலிஸ்ட்டுன்னு. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு உடனே அப்ளை பண்ணினேன். இப்போ லாஸ்ட்டு ஜூன் அன்னைக்கு தான் எனக்கு கிடச்சிச்சு. ஆல்மோஸ்ட் 6 மந்த் அந்த ப்ராசஸ் இருந்துச்சு. இது அதுக்கு நடுவில் பார்க்கும்போது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் அது ஹேண்டில் பண்ணுறாங்க. சம் டிக்ளரேஷன்லாம் இஷ்யூஸ் வந்துச்சு. அதெல்லாம் மாடிஃபை பண்ணி அனுப்பிவிட்டு 6 மந்த் பீரியட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வச்சுருக்கிறத நம்ம ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். பட் எந்தளவுக்கு நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னா அந்தளவுக்கு அதில் டிஃபிகல்ட் இருக்குது. லைக் அது ஒவ்வொரு இதுக்குமே நான் கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ சூன் நான் ஐஏ சரண்டர் பண்ணிவிட்டு ஆர்ஏ மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இதில் இருக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு பக்கம் நீங்கள் செபி ரெஜிஸ்டர்டு ஆர்ஏ அண்ட் ஐஏவாக இருக்கீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் அப்படின்னு பயங்கரமாக கலக்கிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டிங் கம்யூனிட்டியில் நீங்கள் ஒரு முக்கியமான யூடியூப் சேனல் நபராக இருக்கீங்க. உங்கள் யூடியூப் சேனலில் நான் என்ன ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, லாஸ்ட்டு 4 இயர்ஸில் நீங்கள் மோர் தென் 1500 வீடியோஸுக்கு மேலே போட்டிருக்கீங்க. ஸோ 365 நாள் இன்ட்டு 4 இயர்ஸ் அப்படின்னு போட்டோன்னா கிட்டத்தட்ட 1460 டேஸ் தான் வருது. ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே 1500 வீடியோஸுக்கு மேலே போட்டிருக்கீங்க. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்றத நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே வரீங்க. அது எப்படி உங்களால் முடியுது? மார்க்கெட் எப்படி ஆக்டிவாக இருக்குதா அதை விட ஆக்டிவாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டெய்லி ஒரு வீடியோ. சரி, இப்போ இந்த பாட்காஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ கூட ஒரு வீடியோ ஷெட்யூலில் போட்டு தான் வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக அந்த வீக்கெண்டில் கொஷின் அண்ட் ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. நிறைய பேர் எனக்கு மெயில் அனுப்பி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பர்சனலாக கிளியர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய ஆன்சர் போகும். நிறைய பேருக்கு அதனுடைய காமனான ஒரு கொஷினுக்கெலாம் நிறைய பேருக்கு என்னங்கிறது தெரியாது. அதனால் அது வீடியோவாக நான் போட்டேன் அப்படின்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போடுறது தான். பட் ஆக்டிவாக இருக்கணும். யூடியூப்பில் பொறுத்தவரையும் ஆக்டிவாக இருக்கணும், இல்லைன்னா நம்மளை மறந்து போயிடுவாங்கல்ல. அதனால் நான் டெய்லி ஒரு வீடியோ கம்பல்சரி போட்டுருவேன். இன்கேஸ் அப்படி போட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஷார்ட்ஸாவது நான் போட்டுருவேன். அதனால் ஆக்டிவாக இருக்கணும், அவ்வளோதான். தட்ஸாகும். இப்போ யூடியூபுக்கு நீங்கள் தனியாக எடிட்டர் வச்சுருக்கீங்களா, இல்லை நீங்களே ஷூட் பண்ணி நீங்களே எடிட்? ப்ரோ, நான் இந்த ரூமை பார்க்கும்போது எனக்கு ஸ்டுடியோனா இப்படி தான் செட்டப் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு இருக்குது. ஆக்சுவலாக நான் ரெக்கார்ட் பண்ணுறதும் நானே தான், எடிட் பண்ணுறதும் நானே தான், போஸ்ட் பண்ணுறது எல்லாமே நானே தான். ஸோ எனக்கு யாரும் அசிஸ்டண்ட்டெல்லாம் கிடையாது. என் பொண்ணு ஒர்க் பண்ணுவோம் அப்படியே. பட் இந்த எடிட்டிங்லாம் அந்தளவுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கல நான்.
ஓகே. இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா உங்க ப்ரொஃபைல் பார்க்கும்போது நீங்க எம்காம் முடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு படிக்கிற காலத்துல இருந்தே இந்த ஃபினான்ஸ் பத்தின ஒரு தாக்கம் அதிகமா இருந்திருக்கு அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இந்த ஸ்டாக் மார்க்கெட் உங்க பிளட்டுக்குள்ள எப்படி நுழைஞ்சதுன்னு சொல்லுங்க. இன்னும் இது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து சொல்லணும். ஆக்சுவலாக நான் வந்து சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியரிங் நான் முடித்தது 1999 முடித்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து பில்டிங் ஒர்க்கு எங்கள் நேட்டிவ் பிளேஸ்லேயும் சரி, சேலம்லேயும் சரி, ஏற்காட்லேயும் ஒரு 2, 3 காட்டேஜெலாம் நான் பண்ணினேன். பண்ணினதுக்கப்புறம் அதில் எனக்கு கொஞ்சம் சிக்கல் வந்துச்சு. அந்த டைமில் வந்து கொஞ்சம் இந்த ஸ்டீலு, சேண்டு இதெல்லாம் வந்து அப்நார்மலாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. நாம் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் பண்ணும்போது அதில் வந்து சம் லாஸஸ் வந்துச்சு எனக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சேலத்தில் வந்து ஒரு கிஃப்ட் ஷாப் ஒன்று வச்சுருந்தேன். பிஃபோர் மேரேஜுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு கிஃப்ட் ஷாப் ஒன்று வச்சுருந்தோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு புரோக்கிங் ஆஃபீஸ் இருந்துச்சு. அந்த கிஃப்ட் ஷாப்பு நான் தாண்டி போகும்போதும், அந்த இன்ஜினியர் ஆஃபீஸுக்கு பக்கம் போகும்போதும் ஒரு புரோக்கிங் ஆஃபீஸ் இருந்துச்சு. அப்போ வந்து அது வந்து அனகிராம் செக்யூரிட்டீஸ் அப்படின்ட்டு சேலத்தில் இருந்துச்சு. அந்த அனகிராம் செக்யூரிட்டீஸில் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் போகும்போது டெய்லியுமே அந்த ஒரு 10க்கு 10 ரூம் மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து டெய்லியுமே ஒரு 20, 30 பேர் போவாங்க. ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் உட்காந்துட்ருப்பாங்க. க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும். க்ரௌட் இருந்துச்சு. அதை வாங்கி இதை செல் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போலாம் மொபைல் ஆப்லாம் கிடையாதுல்ல. டைரெக்டாக வந்து ஆஃபீஸுக்கு போய் தான் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து என்னடா இது ஒரு ரூமில் போகிறாங்க, என்ன லாட்ரியா இல்லை என்னன்னு தெரியலையா அப்படின்ட்டு ஒரு தடவை நான் உள்ளே போனேன். நான் உள்ளே போகும்போது அப்புறம் அங்கே மேனேஜர்கிட்ட பார்த்து நான் பேசினேன் நான். சார் என்ன சார் எல்லாம் இவ்வளோ க்ரௌடாகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து ஷேர் மார்க்கெட்டு அப்படின்னு சொன்னார். ஓ இந்த மாதிரிலாம் இருக்குதா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானும் அந்த டைம் கிடைக்கும் போதெல்லாம் இப்போ உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் பார்த்துட்டு சரி நாமளும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே, ஆசை யாரை விட்டுச்சு ஆனா அப்படிங்கும்போது அப்போ நீங்க வந்து சிவில் அப்போ சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு அதில் தான் அந்த ஃபீல்டில் தான் அந்த இருக்கிறேன். ஃபீல்ட்லயே இருக்கீங்க. இந்த கிஃப்ட் ஷாப்பும் கிஃப்ட் வச்சிருக்கீங்க. ஷாப்பு வச்சுருந்தேன். இந்த பீரியட் இதுக்கும் வந்தேன், ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டுக்கும். சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 10,000 அமௌண்ட்டு போட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்தேன். இது வந்து 2004 ஸ்டார்டிங்கில். ஃபஸ்ட்டு அந்த 10,000 போட்டது அது ஒரு 4 நாளில் காலி ஆயிடுச்சு. என்னடா அது இப்படி போயிடுச்சு அப்படின்ட்டு மறுபடியும் கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டேன், அதுவும் காலி ஆயிடுச்சு. அப்புறம் ஒய்ஃபோட ஜுவல்லாம் வச்சு ஒரு 1 lakh பக்கம் போட்டேன், அதுவும் காலி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 5 to 6 மந்தில் காலி ஆயிடுச்சு. அந்த சேம் பீரியடில் எனக்கு வந்து பில்டிங்லேயும் லாஸ். ஓகேங்களா, அது அந்த சேம் பீரியடில் எனக்கு வந்து அந்த கிஃப்ட் ஷாப்லேயும் லாஸ். அப்படிங்கும்போது 3மே எனக்கு வந்து வாஷ் அவுட் ஆகிடுச்சு. கரெக்டாக வந்து கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேயே இதெல்லாம் நடந்துருச்சு. என்னடா அது இப்படியெல்லாம் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு லைஃபோடைய டெட் எண்டுக்கு நான் நிற்கிறேன். இந்த பக்கம் போனால் ஆள் க்ளோஸ் அவ்வளோதான், இந்த பக்கம் வந்தால் மறுபடியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சிச்சுவேஷனு. ஸோ அந்த டைமில் அந்த மேனேஜர்கிட்ட நான் பேசினேன். சார் இந்த மாதிரி அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு, 2 lakhs பக்கம் லாஸ் ஆகிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்கன்னு கேட்டார். நான் சிவில் இன்ஜினியரிங்னு. அப்போ டீலர் வேக்கன்சி நிறையா இருந்துச்சு. அப்போ டீலர் வேக்கன்சிக்கு NIFMனு அப்போ வந்து எக்ஸாம் இருந்துச்சு. அந்த NIFM எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதிட்டு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட், ஒன்று கேஷ் செக்மெண்ட்டோ இல்லைனா டெரிவேட்டிவ், ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, நானே உங்களுக்கு வேலை கொடுக்குறேன், ஒரு மாதம் உங்களுக்கு 5,000 சம்பளம் வரும் அப்படின்னாரு. ஓகே அப்படின்ட்டு அந்த புக்கை வாங்கி நான் படித்தேன். அப்போ வந்து சென்டர்லாம் வந்து அந்தந்த இங்கே சென்னை மட்டும்தான் சென்ட்ரு, மயிலாப்பூரில் இருக்குது சென்ட்ரு. அங்கே தான் வந்து எக்ஸாம் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு ஃபெயிலு, செகண்ட் அட்டம்ப்ட்டு ஃபெயில், தேர்ட் அட்டம்ப்ட்டு பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு பாஸ் பண்ணேன். டைரெக்டாக வந்து டெரிவேட்டிவ் தான் முடித்தேன். அப்போ வந்து டெரிவேட்டிவ் எக்ஸாம் வந்து ரொம்பவும் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் அந்த கால்குலேஷன்லாம் வரும். ஆக்சுவலாக எனக்கு வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். நான் 10th +2 எல்லாத்துலேயுமே வந்து மேக்ஸில் நல்ல மார்க் எடுத்துருக்கேன். அதனால் வந்து டெரிவேட்டிவ் முடித்தோடனே அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் அந்த கம்பெனிக்கு நான் போகிறேன், அனகிராம் செக்யூரிட்டிஸுக்கு. எங்ககிட்ட வேக்கன்சி இப்போ இல்லை, ஆனால் ஜியோஜித்தில் வேக்கன்சி இருக்குது, ஜியோஜித்துக்கு நீங்கள் போங்க அப்படின்னு அங்கே வந்து ரெஃபர் பண்ணாங்க. நான் போய் ஜியோஜித் மேனேஜரை பார்த்தேன். உடனே சென்னைக்கு இன்டர்வியூக்கு போங்க அப்படின்னாங்க. சென்னைக்கு அன்றைக்கே இன்டர்வியூக்கு வந்தேன், அட்டன் பண்ணிட்டு அதுக்கு 1 வீக்லேயே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். சேலம் ஜியோஜித்தில் தான் நான் ஜாயின் பண்ணேன். 2004 எண்டில் நான் வந்து சேலம் ஜியோஜித்தில் ஜாயின் பண்ணுறேன். 2004லேருந்து 2009 வரையும் அப்போ வந்து நான் மார்க்கெட்டு டீலராக நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். அப்போ டீலராக ஒர்க் பண்ணும்போது அந்த ஆஃபீஸில் அந்த ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கால்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க.
டெல்லியிலேருந்து நிறைய பேர் வந்து கால்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. அவங்க வந்து அந்த மொபைலில் பார்ப்பாங்க, இது பைக் கால் அப்படின்னு வருது அப்படின்னா அதை உடனே போட்டு வாங்குவாங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு தாட் இருந்துச்சு, டெல்லியிலேருந்து ஒரு ஆள் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க, அதை இங்கே இருக்கிறவங்க வாங்கி பண்ணுறாங்க, எதனால் அந்த ஆள் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை மட்டும் நான் வந்து சார்ட்டு போட்டு பார்ப்பேன். ஓ, இப்படி வரும்போது இந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அந்த சார்ட்டை அவங்க என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்களோ மார்க்கெட் முடிஞ்ச உடனே அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் எல்லாமே நோட் பண்ணி வச்சு இந்த லெவலுக்கு மேலே பைக் கால் கொடுக்குறாங்க, அப்போ இந்த லெவலில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து 2004 to 2009 வரை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நானாக வந்து இது பைக் பண்ணலாம் அப்படின்னு நோட் பண்ணி வைப்பேன். அதுக்கு அடுத்த நாள் அந்த டெல்லியிலேருந்து வர்ற அட்வைஸில் வந்து பார்க்கும்போது நான் என்ன நோட் பண்ணி வச்சுருக்கிறேன்னா அதில் 75% அவங்க கொடுப்பாங்க. ஓகே, ஓரளவு கரெக்டாக கொடுத்துட்றாங்க. ஓரளவுக்கு அதே மாதிரி வந்துச்சு, அதே லெவல் தான் கொடுப்பாங்க. டார்கெட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் அந்த பை எபோவ் செல் பிலோ அந்த லெவல் வரையும் வாங்கக்கூடாது, அந்த லெவலுக்கு மேலே தான் பை பண்ணணும். அப்படிங்கும்போது அந்த லெவல் நான் நோட் பண்ணி பண்ணும்போது அவங்க கொடுத்ததும் ஈக்குவலாக கோயின்சைட் ஆச்சு. ஓகே அப்படின்ட்டு நானாக கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அவங்க டெல்லியில் வாங்கினதை கட் பண்ணிட்டாங்க. என்கிட்ட நீயே சொல்லு, அப்போ வந்து ஆர்டர் வந்து எந்த அளவுக்கு நாம் வந்து ப்ளேஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு இன்சென்டிவ் வரும். அப்போ வந்து நம்ம வந்து ஃபீஸ் வாங்கிட்டு பண்ண போகிறதில்ல, நமக்கு வந்து ஆர்டர் அதிகமாக ப்ளேஸ் பண்ணால் நமக்கு வந்து இன்சென்டிவ் வருதில்ல. ஸோ அதுக்காக நான் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன். அதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த 2009 ஜியோஜித் வந்து நான் வெளியே போகும்போது அங்கே இருந்த டீலர்ஸ் அப்படியே என் பின்னாடியே வந்தாங்க. நான் வந்து இந்தியா இன்ஃபோலைனுக்கு போனேன், அங்கே மேனேஜராக ஜாயின் பண்ணேன். அதே செட் ஆஃப் கிளைண்ட்ஸு இந்தியா இன்ஃபோலைனுக்கு வந்தாங்க. அங்கேருந்து நான் மறுபடியும் நிர்மல் பேங்க்கு, அப்போ கொஞ்சம் ஒரு 5000 rupees இன்க்ரிமெண்ட்னா போயிட்டு தான் ஆகணும். அப்படிங்கும்போது நான் வந்து நிர்மல் பேங்க்கில் ஏரியா மேனேஜராக சேலத்தில் வந்து ஜாயின் பண்ணேன் 2011. ஸோ அப்போவும் அந்த செட் ஆஃப் கிளைண்ட்ஸ் அப்படியே என்னை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம ஃபீஸ் வாங்கிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபீஸ் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக வந்து 2013 செபி வந்து ஒரு செக் வச்சாங்க, இனிமேல் வந்து யாருமே வந்து அட்வைஸ் பண்ணுறவங்க செபியில் வந்து அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு 2013 செக் வச்சாங்க. அப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து சிவில் இன்ஜினியர் தான். செபி கேட்குறது வந்து எக்கனாமிக்ஸில் மார்க்கெட்டிங்கு, ஸோ காமர்ஸ் ஓரியன்டான கோர்ஸு முடிச்சிருக்கணும், போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அப்போ 2013 நான் வந்து பிபிஏ பிகாம் இதெல்லாம் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் முடித்தேன். நான் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்காம் முடித்தேன். எம்காம் முடிச்சுட்டு அப்ளை பண்ணினேன். அதாவது நான் வந்து 2010 நான் வந்து ஒரு டிகிரி, அதாவது பிகாம் பிபிஏ முடிக்கலாம் அப்படின்ட்டு ஜியோஜித்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். பட் எந்த ஒரு எக்ஸாமும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. அப்படிங்கும்போது 2013 அவங்க வந்து இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டதுனால அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு நான் டைரெக்டாக போனேன். போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து 2009 நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன், இப்போ வந்து பண்ண முடியுமான்னு கேட்கும்போது, நீங்கள் 3 வருஷம் எக்ஸாமே ஒட்டுக்காக எழுதலாம், ஒரே ஸ்லாட்டில் நீங்கள் வந்து எழுதலாம் இங்கே அப்படின்னா அதில் பாஸ் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருந்தாங்க. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 15 எக்ஸாம், காலையில் ஒரு எக்ஸாம், காலையில் செகண்ட் இயருக்கு எழுதுவேன், மதியம் வந்து ஃபஸ்ட் இயருக்கு எழுதுவேன். இப்படியே வந்து 10 நாளில் வந்து அந்த 15 எக்ஸாமையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த 15 எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணேன். ஒட்டுக்காக எழுதி அதில் 15லையுமே பாஸ் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்துச்சு. உடனே வந்து எம்காம் அப்ளை பண்ணேன். எம்காம் முடிச்சுட்டு செபியில் அப்ளை பண்ணேன். செபியில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்போ வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸருக்கு வந்து அவ்வளோவா வந்து ஒரு டிமாண்ட் இல்லாமல் இருந்துச்சு. எல்லாம் பெரிய பெரிய கார்பரேட் ஆஃபீஸ் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து 2017 மிடில் அப்ளை பண்ணினேன். அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ப்ராசஸ். அதாவது அவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஒரு எழுத்தில் ஒரு எஸ் மிஸ் ஆகிருந்தா கூட அது ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னுவாங்க. ஸோ அதை கண்டினியூவாக ட்ரை பண்ணி 2018 எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரிஜிஸ்டர்டு பர்சனாக வந்து இந்த யூடியூப்பு மற்றபடி எல்லாம் ரெக்கமெண்டேஷன் இதெல்லாமே நான் வந்து கொண்டு வந்தது. ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து 2004 அப் டு டேட் வரையும் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்கிறது, இந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த நாடி நரம்பு ரத்தத்தெல்லாம் ஊறி போனோம்னோட அது மாதிரி நமக்கு வந்து அதெல்லாம் ஊறி போய் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மார்க்கெட் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுலேயே ஊறி போனதுனால நமக்கு அந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ ஆர்ஏவும் ரீசெண்டாக நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இன்னும் என்னென்ன இருக்குது, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் வாங்கலாமான்ட்டு ஒரு திங்கிங்கில் இருக்கிறேன். பட் அதுக்கு வந்து டெபாசிட் அதிகமாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் அது வந்து கொஞ்சம் திங்கிங்கில் இருக்குது.
ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது நீங்க 1998ஓ 99லயோ நீங்க சிவில் முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 2013ல நீங்க வந்து பிகாம், எம்காம், எம்பிஏ கன்டினியூஸா முடிக்கிறீங்க. அந்த படிக்கிற ஆர்வம் எப்படி? என்ன பண்ணுறது, லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும், அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு போராடிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து அதாவது என்னை பொறுத்தவரை என்னன்னா, ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த டார்கெட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் ஒரு டார்கெட் நோக்கி தான் நான் போயிட்டுருப்பேன். அதுலேருந்து கொஞ்சம் கூட நான் வந்து பேக்கு வரவே மாட்டேன். நல்ல ஃபைனல் டிசிஷன் எடுத்துகிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா அது வரையும் போயிட்டு தான் இருப்பேன். இப்போ கரண்ட்டா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் லைசென்ஸ் வச்சிருந்தீங்க. ஸோ, இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டடான அட்வைசஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க. இப்போ ஆர்ஏ லைசென்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ, ஆர்ஏ வந்து கம்ப்ளீட்டா கால்ஸ் குடுக்குறது, ட்ரேட் பண்றது, இல்லன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடு, இன்வெஸ்டிங் பண்றது. ஸோ, டோட்டலா இன்வெஸ்டிங்லேருந்து நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரேடிங் பக்கம் ஷிஃப்ட் ஆன மாதிரி தெரியுது. ஸோ, இப்போ நீங்க கரண்ட்டா என்ன பண்றீங்க? எப்படி பண்றீங்க? ட்ரேட் பண்றீங்களா? இல்லன்னா இன்வெஸ்ட் பண்றீங்களா? இல்லை, செபியில் வந்து நாம் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ மேனேஜர் ஆகட்டும், ஐஏ ஆகட்டும், ஆர்ஏ ஆகட்டும் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இண்டிவிஜுவல் நேமில் நம்ம ஃபேமிலி நேமில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. இது வந்து செபியோடைய ரெகுலேஷனில் இருக்குது. ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது. ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ட்ரேடிங் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் எப்படி அப்படின்னா, நாம் வந்து ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் ஸ்டாக் நான் வந்து வாங்குகிறேன் அப்படின்னா, 15 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து நான் மெயில் அனுப்பணும். மெயில் அனுப்பி இந்த மாதிரி இந்த டேட்டில் நான் வந்து ரிலையன்ஸ் வந்து ஈவன் ஒரு ஷேர் நீங்கள் வாங்குறதா இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து செபிக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் அனுப்பணும். 15 நாளைக்கு அந்த கேப்பில் வந்து கிளைண்ட்ஸுங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடாது. நம்ம வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து 15 டேஸுக்கு நம்ம வந்து கிளைண்ட்ஸுங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் பண்ணலாம், ஐபிஓ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஷேர் கூட நான் வந்து டே ட்ரேடிங் பண்ணிடக்கூடாது. பண்ணக்கூடாது, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லயும் நான் ஒரு ஏதி ஓகே. ஷேரே வாங்கக்கூடாது, ஆப்ஷன் அதை பற்றி நினைக்கவே கூடாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஓகே. அது எதுக்காக அந்த ரெகுலேஷன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, நாம் வந்து ஒரு ட்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா, நம்மளை ஃபாலோ பண்ணுற கிளைண்ட்டுங்களுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். நாம் ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அது ஏறுதா இறங்குதா அதனுடைய சார்ட்டை பார்த்துட்டு இதை தான் நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் தவிர, நம்மக்கிட்ட பே பண்ணி நம்மளுடைய அலர்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஃபோக்கஸும் பண்ண மாட்டோம். அப்படிங்கிறனால தான் வந்து செபி வந்து இந்த மாதிரியான ரெகுலேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்சைடர் ட்ரேடிங் நடந்துரும் அப்படிங்கிறதும். இப்போ வந்து ரிலையன்ஸை வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக் அதை விட்டுருங்க, ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் நிறையா இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஷேர் வாங்கிட்டு என்னுடைய கிளைண்ட்ஸுங்களுக்கு அதுக்கு அடுத்து நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அது வந்து மனிப்புலேட் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் வந்து செபி வந்து இது வந்து ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. நீங்க இப்போ வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஸோ, இன்வெஸ்டிங் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ நீங்க செபி ரெஜிஸ்டர்டு ஐஏ அண்ட் ஆர்ஏவா இருக்கிறதுனால, நிறைய கிளையண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து உங்களுடைய சர்வீசஸ் அவைல் பண்ணுவாங்க. ஸோ, இப்போ நீங்க கரண்ட்டா என்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்றீங்க? அதுக்கப்புறம் எத்தனை கிளையண்ட்ஸ் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் உங்ககிட்ட இருக்காங்க? அதாவது என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் வந்து மெயினாக நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஸ்டாக் பை, அதாவது அது வந்து ஸ்விங்கு, பிரேக் அவுட்டு, இண்டெக்ஸ் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், டெய்லி வந்து நிஃப்டியோடைய லெவல்ஸு, ஸோ மார்க்கெட்டில் ஏதாவது இம்பார்ட்டண்ட் அலர்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து நான் வந்து ரெக்கமெண்டேஷன் நான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கம்ப்ளீட் ஃபாலோ அப்பு, ஒரு அலர்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஃபாலோ அப்பு கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கணும். அது வந்து எப்போ எக்ஸிட் ஆகணும், எப்போ வந்து ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணணுமா, இல்லை ஸ்டாப் லாஸ் வைக்கணுமா, ஸோ அதை பற்றி நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் ஆஃப் நவ் மோர் தென் 100 கிளைண்ட்ஸ் நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய என்கொயரிஸ் நிறைய வரும். அதாவது மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எது பண்ணட்டும், அதாவது நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க, ஆனால் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. ஸோ அது வந்து நான் பர்சனலாக அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்களுடைய இன்கம் எவ்வளோ வருது, எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்மெட் வச்சுருக்கிறேன். அந்த ஃபார்மெட் அவங்க ஃபில் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான அட்வைஸ் பண்ணலாம். லாங் டேர்ம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு, இல்லை ஷார்ட் டேர்ம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கோல்டு, சில்வர், ஸோ அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி சம் பர்சனல் அட்வைஸும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. நீங்கள் வந்து இப்போது புதுசாக வர கிளைண்ட்ஸுக்கிட்ட என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் கேட்பீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே உங்ககிட்ட புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்க்காக வரேன். அப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்னெல்லாம் இருக்கும்? அதாவது
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வராங்க, அதாவது ஸ்டாக்லேயும் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த காமனான கொஷின்ஸ்லாம் நான் முன்ன சொன்ன மாதிரி அதெல்லாமே கேட்பேன். பட் டைரெக்டாக வந்து என்னுடைய பேக்கேஜே எடுக்கணும், என்னுடைய பேக்கேஜ் வந்து என்னோடய வெப்சைட்லாம் இருக்குது, என்னுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்குறேன். ஸோ அது வந்து டைரெக்டாக அவங்க வந்து எடுக்கணும் அப்படின்னா அதுலேயே வந்து கண்டிஷன்ஸ்லாம் நான் போட்டிருக்கிறேன். 100% அக்யூரசி என்கிட்ட கிடையவே கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவேன். 100% அக்யூரசி வேணும் அப்படின்னா அந்த பேக்கேஜை கண்டிப்பாக எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா வந்து வீக்லி வந்து 3 to 4 அலர்ட் இருக்கும், அதனுடைய கம்ப்ளீட் ஃபாலோ அப் இருக்கும், பிரேக் அவுட்டு, ஸ்விங்கு, இண்டெக்ஸ் ஃபியூச்சருடைய லெவல்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அதை பற்றி எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன். ஸோ அதை படித்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் என்னுடைய பேக்கேஜ் எடுக்க சொல்லுவேன். இல்லை இதில் ஏதாவது எனக்கு வந்து நிறைய பேர் வரும்போதே கேட்பாங்க, எனக்கு வந்து டெய்லி ஒரு ஆப்ஷனாவது வேணும், அது வந்து 100% அக்யூரசி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தயவு செஞ்சு என்னுடைய பேக்கேஜ் எடுக்காதீங்க, உங்களுக்கு செட் ஆக மாட்டேன் நான் அப்படின்னு ஓப்பனாகவும் சொல்லிப்படுறது. இல்லை நான் ஃபீஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட கொடுக்குறேங்க, எனக்கு வந்து அந்த மாதிரி கொடுங்க அப்படின்பாங்க. அது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை. இப்போ ஆப்ஷன் அலர்ட்டே நான் வந்து ஒரு 1.5 இயர்ஸுக்கு முன்னாடி ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். டெய்லி ஒரு ஆப்ஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு இருந்தேன். ஸ்டாப் லாஸ் ஆன் டார்கெட்னு வச்சு டெய்லியுமே ஒன்று கொடுத்துருந்தேன். ஆஃப்டர் தட் அந்த வீக்லி எக்ஸ்பெக்டெலாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லைக் அவங்ககிட்ட ஒரு 2 லட்ச ரூபா கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, நான் ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா 2 லட்ச ரூபாய்க்கும் ஆப்ஷன் வாங்கிடுறாங்க, என்டையர் அமௌண்ட்டுக்கும் ஆப்ஷன் வாங்கிடுறாங்க. அப்போ இன்கேஸ் அது டார்கெட் போச்சுன்னா அதை யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அது ஹியூமன் பிஹேவியர் அதுதான். டார்கெட் போச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டாங்கன்னா அது யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதில் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு, லாஸ் வந்துருச்சு அப்படின்னா 2 லட்ச ரூபா போட்டங்க, 1 லட்ச ரூபா தான் இருக்குது, நீ கொடுத்த ஆப்ஷனில் 50% போயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த இதுக்காகவே நான் வந்து ஆப்ஷன் அலர்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டு வந்து இப்போ வந்து டோட்டலாகவே நிறுத்திடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கிறேன். ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட், பிரேக் அவுட், ஸ்விங்கு இதை மட்டும் கொடுக்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுற நம்மளை நம்பி வர்ற கிளைண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கணும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ நீங்கள் இன்வெஸ்டிங்குள்ளே இருக்கிறதுனால ஒரு முக்கியமான கேள்வி நான் கேட்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மக்கள் என்ன பொதுவாக எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணணும், லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பில் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஈக்விட்டிலையும் பண்ணணும், டெட்லேயும் பண்ணணும், அதே சமயம் கோல்டுலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபாரின் ஈக்விட்டிஸ்லலாம் கூட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து மக்களுடைய ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது? இப்போ வந்து ஈக்விட்டியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா, இல்லைனா ஈக்விட்டி அண்ட் டெட்டு, கோல்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுறது நல்லதா, இல்லைனா ஃபாரின் ஃபண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா? இப்போ வந்து நம்ம மார்க்கெட் வந்து இந்த லாஸ்ட் 1 இயராக வந்து நெகட்டிவ் ரிட்டர்னில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபாரின் ஃபண்டை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மெயினாக வந்து ஃபாங் ஃபண்டு, FANG அந்த ஃபண்டு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சைனா மார்க்கெட்டும் நல்லா பூம் ஆகிருக்குது. ஸோ சைனாவோட இண்டெக்ஸ்லேயும் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேர் கொயரிஸ் வருது. பட் இப்போ என்னாச்சு அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இவ்வளோ தான் அமௌண்ட் வந்து நம்மளுடைய மணி வந்து வெளியே போகணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து ஃபாரின் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து ஆஸ் ஆஃப் நவ் அவங்க எல்லா ஃபண்டுமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆன்கோயிங்கில் இருக்கிற SIP கூட வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் ஃபண்டுன்னு கேட்குறாங்க, பட் ஃபாரின் ஃபண்டில் பண்ண முடியாது. இப்போ வந்து கோல்டு வந்து நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்குது. இப்போ இந்த கோல்டு இந்த ரேட்டில் போய் வாங்குறதா அப்படின்ட்டு நிறைய கொயரிஸ் வருது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது, கோல்டு ETFல SIP மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் சில்வர் ETFலையும் வந்து SIP மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் இப்போ வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப் வந்து நல்லா போயிட்டுருக்குது. ஸோ அந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறேன். அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு. இல்லை எனக்கு வந்து இந்த 1 வருஷத்துக்குள்ளே எனக்கு அமௌண்ட் வேணுங்க அப்படின்னா அவங்க வந்து சிம்பிளாக வந்து FDயில் போட்டுருங்க, இல்லைனா டெப்ட் ஃபண்டில் போட்டுருங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். மோர் தென் 3 இயர்ஸ் ஆர் மோர் தென் 5 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, ஹைப்ரிட் ஃபண்டு இதெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிலோ 1 இயர் அப்படிங்கும்போது FD தான் பெஸ்ட்டு. இப்போது SIP வந்து மக்களுக்கு பரவாயில்ல இப்போ நிறையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ எஸ்டபிள்யூபி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய மக்கள் பேசுகிறாங்க. ஸோ எஸ்டபிள்யூபினா என்ன? அது வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்றத சொல்லுங்கள். அதாவது எஸ்டபிள்யூபி பிளானுங்கிறது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். இது வந்து ரிட்டையர்மெண்ட்டில் எனக்கு அமௌண்ட் வேணும். இப்போ வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரேங்க. பட் எனக்கு வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப்டர் 60 இயர்ஸில் எனக்கு வந்து மந்த்லி எனக்கு வந்து 1 lakh வரணும். இப்போ நான் என்ன சேலரி வாங்கிட்டு இருக்கேன்னா அது வந்து ஆஃப்டர் 60 இயர்ஸ் வேணும் அப்படிங்கும்போது, இப்போ அவங்க வந்து ஆஸ் யூசுவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரும்போது ஆஃப்டர் 60 இயர்ஸ் வரும்போது அவங்க வந்து எஸ்டபிள்யூக்கு மாற்றணும். இப்போ வந்து எஸ்டபிள்யூபி யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏஜ்டு பெர்சன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நமக்கு இதுலேயும் ஒரு ஏர்னிங்ஸ் வருது, எஸ்டபிள்யூபிலையும் ஏர்னிங்ஸ் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து மார்க்கெட் வந்து அண்டர் பர்ஃபார்ம் இருக்குது. ஸோ நம்ம போட்ட பணத்தை தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது இப்போ வந்து எஸ்டபிள்யூபி பிளான் வந்து பெட்டர் கிடையாது. நம்ம வந்து ஏர்னிங்ஸில் இருக்கிறோம். அப்படிங்கும்போது இப்போ நமக்கு அது வந்து சூட் ஆகாது. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு பெட்டராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் ஒரு 1 crore கேஷ் வச்சுருக்காரு. ஏதோ ஒரு நிலமோ இடமோ விற்கிறாரு. அவர்கிட்ட ஒரு 1 crore இல்லைனா 2 crore கேஷ் கையில் இருக்குது. பொதுவாக நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே தூக்கிட்டு போய் எஃப்டியில் சேஃபாக போட்டுருவாங்க. இப்போது அந்த 1 crore வந்து ஒருத்தர் நான் இப்போது எஸ்டபிள்யூபியில் போடலாமா, எனக்கு மந்த்லி இப்போவே நான் இன்கம் எடுத்துக்கலாமா அப்படின்னு விருப்பப்பட்டாருன்னா அப்படி பண்ண முடியுமா? அவர் ஏஜ் ரஃபாக ஒரு 30 இல்லைனா ஒரு 40 வச்சுக்கோங்களேன். இல்லை, அவருக்கு வேறு ஏர்னிங்ஸ் எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது எஸ்டபிள்யூபியில் இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை, லம்சம் மாதிரி போட்டு பண்ணலாம். பட் இப்போ அவருக்கு வந்து ஏர்னிங்ஸ் இருக்குது, இது வந்து இப்போ எனக்கு தேவையில்லை. அப்படிங்கும்போது எஸ்டிபியில் வந்து போடலாம். ஒரே லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளானில் ஒரு 7-8 ஃபண்டு வந்து பிரித்து அந்த 7-8 ஃபண்டு அது மட்டும் இல்லாமல் எஃப்டிலையும் கொஞ்சம் அமௌண்ட் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து கோல்டு அண்ட் சில்வர். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து கலவையாக வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பெட்டராக இருக்கும். இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் கூட சில பேருக்கு வந்து நானே சொந்தமாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும், நானே டாட்டா கம்பெனிஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைனா நானே லார்ஜ் கேப் கம்பெனிஸ் இந்த டிசிஎஸ், ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இந்த மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனிஸை பார்த்து நானே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பர்சனலாக விருப்பப்படுறாங்க. அப்போது அந்த மாதிரி நானே ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்படுற ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து ஆப்ஷனில் தான் போய் விழுவுறாங்க. எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்த கொயரிஸ் எல்லாமே வந்து அதுவும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஆஃப்டர் கோவிட். இந்த கோவிட்டில் வந்து எல்லாமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்துட்டதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்தாங்க வீட்டில். அப்போ அந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும் அப்படின்ட்டு எல்லாமே வந்து ஆப்ஷன் வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பிளேஸ். அதனால் என்ன பண்ணாங்க, இருக்கிற பணத்தை எல்லாமே வந்து ஆப்ஷனில் போட்டு எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அந்த லாஸ் பண்ண ட்ரேடர்ஸு இப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தா கூட நமக்கு வந்து அது வந்து இப்போ வந்து அது வந்து உசுரோடு இருக்கும்ல, அது வந்து போயிடுச்சு. ஆப்ஷனில் போனது கரைஞ்சே போயிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு நிறைய யங் ஜென்ரேஷன் எல்லாமே வந்து இப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க, இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஸ்டாக்கு அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நான் வந்து மெயினாக வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய பேலன்ஸ் ஷீட்டை வந்து பாருங்கள். அவங்க வந்து கடன் வச்சுருக்கிறாங்களா, டெப்டில் இருக்கிறாங்களா, ப்ரொமோட்டர்ஸ்கிட்ட எவ்வளோ ஹோல்டிங்ஸ் இருக்குது, பிஇ ரேஷியோ என்ன இருக்குது, இபிஎஸ் என்ன இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஹோல்டிங்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வராங்களா இல்லை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்களா, அது மெயினாக பாருங்கள். ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஹோல்டிங்ஸ் டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். அவங்களோட டெப்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குதா இல்லை டெப்ட் வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா, அதெல்லாமே பாருங்கள். எவ்ரி 3 months ஒன்ஸு அதனுடைய க்ரோத் வந்து அப்நார்மலாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதர் தென் இந்த பைபேக்கெலாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரியான ஸ்டாக்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து லார்ஜ் கேப் மோஸ்ட்லி நான் கொடுப்பேன். மிட் கேப்பில் நல்ல ப்ரொமோட்டர்ஸ்ட்டு மோர் தென் 70% ஹோல்டிங்ஸ் இருக்கிற ஸ்டாக் வந்து நான் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பேன். அந்த மாதிரியான ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஐபிஓ, நல்ல ஐபிஓ வந்தால் மட்டும்தான் நான் வந்து என்னுடைய யூடியூப் வீடியோவிலே வந்து நான் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பேன். ஐபிஓ இது போட்டால் நமக்கு கிடைக்கும், ஆனால் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்படியே இருக்கும் அப்படின்னா அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு நல்ல ஐபிஓ வரும்போது அதை வந்து நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவேன். இப்போது இன்வெஸ்ட் பண்ணுற பீப்புளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது 80-20 ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது 80% ஈக்விட்டியில் இருக்கணும், 20% டெட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய இந்த மாதிரி ஒரு 50-50 பிரின்சிபல் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 50-30-20 இந்த மாதிரி நிறைய ரேஷியோஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த ரேஷியோஸ் பற்றி சொல்லுங்கள். அதாவது இப்போ ஒரு ஒரு ₹1,00,000 நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னா, அது எந்த மாதிரி நான் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும்? அதாவது ₹1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 4 கம்பெனிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 4 செக்டாரில் இருக்கணும். ஒரே செக்டாரில் இப்போ ஐடியிலேயே போயிட்டு ஹெச்எல் டெக் வாங்குகிறேன், விப்ரோ வாங்குகிறேன், இன்ஃபோசிஸ் வாங்குறேன்னா அந்த 1,00,000 போடக்கூடாது. 4 செக்டாரில் 25,000 வந்து பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா 5 செக்டாரில் வந்து 20,000 வந்து பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும். இல்லை என்கிட்ட வந்து மொத்தமாக ஒரு ₹10,00,000 இருக்குது அப்படிங்கும்போது 10,00,000 வந்து உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கணும் நம்ம கேஷ். ஏதாவது மார்க்கெட் வந்து ஒரு கிராஷ் ஆகுது அப்படிங்கிற டைமில் நாம் வந்து அந்த டைமில் நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கிற நல்ல ஷேர் வாங்கி வச்சுருப்போம். அது வந்து நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸில் கிடைக்கும். அப்போ வந்து அதை வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு 25% வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க சொல்லுவேன். அந்த 25% வந்து எஃப்டியில் போட்டுருக்கணும். அந்த எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட்டு அதில் வந்துட்டு இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு 5 செக்டார் 6 செக்டார்னு வந்து பிரித்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பெட்டராக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படிங்கிற டைமில் அவங்க வந்து ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கும்போது அந்த ரிசர்வ் அமௌண்ட் எடுத்து வச்சு இவங்க வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. ரொம்ப நாளாக ஒரு பெரிய டிபேட் உண்டு. அதாவது ரியல் எஸ்டேட்டில் போடலாமா இல்லைனா ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா அப்படின்னு. உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து எப்படி இருக்கும்? ரியல் எஸ்டேட்டில் போடுறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களா? இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுவே பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா? அதாவது அந்த மாதிரி கொஷின் எனக்கு கேட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி கொஷின் கேட்குறவங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் ஓன் ஹவுஸில் இருக்கிறீங்களா, ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறீங்களான்னு கேட்பேன். ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு கேட்பேன். ஒரு லேண்டு அவங்ககிட்ட அவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு லேண்டு வந்துருக்குதுங்க, அதை வாங்கட்டுமா இல்லை ஷேரில் போட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து லேண்டு தான் வாங்க சொல்லுவேன், ஷேர் வாங்க சொல்ல மாட்டேன். ஏன்னா இருக்கிறதுக்கு இடம் கண்டிப்பாக வேணும், உண்ண உணவு உடை அப்படிங்கும்போது நம்ம இருக்கிறதுக்கு இடம் வேணுங்கிற டைமில் நான் வந்து எப்படியுமே வந்து ரியல் எஸ்டேட் அப்ரிசியேட் ஆகிட்டு தான் இருக்குது. எப்போயுமே வந்து அது வந்து டிப்ரிசியேட் ஆகிறது கிடையாது. அப்படிங்கும்போது அவங்கள வந்து லேண்டு தான் வாங்க சொல்லுவேன். இல்லைங்க சார் எனக்கு வந்து ஓன் ஹவுஸ் தான், ரெண்டுக்கு நிறைய வீடு விட்டுருக்கிறேன் அப்படிங்கும்போது அவங்கள வந்து ஷேரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவேன். ஓகே. இப்போ அகைன் நான் ரியல் எஸ்டேட் பற்றியே நான் பேசுகிறேன். இப்போ ரியல் எஸ்டேட்டில் கமர்ஷியல் இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம ரெண்டல் இன்கம் விட ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் வந்து அப்ரிசியேட் வந்து நமக்கு வந்து நல்ல பர்சன்டேஜ் கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து கமர்ஷியலாக வர்ற ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபிக்ஸடு. அப்படிங்கும்போது அதுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து அதிகம். ஒரு 50 lakhs நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ரெண்ட்டுக்கு விட்றோம் அப்படின்னா கூட அதனுடைய ரெண்ட்டு வந்து மோர் தென் 7,000 or 10,000க்கு மேலே வந்து நமக்கு வந்து அது பெர் மந்த்து கிடைக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஷேரில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது வந்து நல்ல ஒரு க்ரோத் ஆகும். ஸோ அது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். அதனால் வந்து நான் ஷேரில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. இப்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மார்க்கெட் கிராஷ் டைமெல்லாம் எப்படி நீங்கள் வந்து கிளைண்ட்ஸுக்கு ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவீங்க? ரொம்ப டிஃபிகல்ட்டானது தான் கொஷின் தான் இது. ஆக்சுவலாக இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆச்சு. அதாவது ஜிஎஸ்டி ரீஃபார்ம் வந்துச்சு. யூஎஸ் பிரசிடெண்ட்டும் நம்ம பிரைம் மினிஸ்டரும் 2 பேர் மறுபடியும் வந்து அகைன் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. யூஎஸ் பிரசிடெண்ட்டும் சம் ட்வீட்லாம் பண்ணிட்டு இருந்தார். நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஃபேவரான நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 24,700லேருந்து மார்க்கெட் அப்படியே மேலே போச்சு. ஓகே, மார்க்கெட்டு புல்லிஸ் ஆகிடுச்சு, தீபாவளிக்குள்ளே ஆல் டைம் ஹை போகும் அப்படின்னு தான் எல்லாமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டாரு, H1B விசா அந்த இஷ்யூ வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டாரு, ஃபார்மாவுக்கு எல்லாத்தையுமே வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் கூட அவர் வந்து ரொம்பவும் ரிலேஷன்ஷிப் அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த இஷ்யூனால நம்ம மார்க்கெட் வந்து என்னாச்சு, 25,450 அகைன் பழைய லெவலுக்கே வந்துருச்சு. அப்படிங்கும்போது இப்போ ரீசெண்டாக நான் வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன், மார்க்கெட் நல்லா பூம் ஆகிடுச்சு, பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 நாளாக ஒரு
நிறைய குவைரிஸ் வந்துட்டுருக்குது. என்ன சார் மார்க்கெட் ஏறுன்னு சொன்னீங்க, மார்க்கெட் இறங்கிடுச்சு. மார்க்கெட் ஏறுன்னு தான் சொன்னேன். நான் வந்து டெக்னிக்கல் பார்த்து சொல்கிறேன், மார்க்கெட் ஏறும் அப்படின்ட்டு. அப்போ இருந்த பாசிட்டிவ் நியூஸ் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அதனால டெக்னிக்கலாக மார்க்கெட் ஏறிட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இருக்கிற நெகட்டிவ் நியூஸ் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணலை. அகைன் வந்து பழைய இடத்துக்கே வந்துருச்சு. அதனால் இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டான டைம் வந்து நிறைய குவைரிஸ் வர்றது இப்படி தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ணி ஆகணும். பட் நம்ம மார்க்கெட் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கும்போது கூடிய சீக்கிரம் நம்ம மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன். இப்போது ட்ரம்ப்பு இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பயங்கர ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி பீரியடில் வந்து எப்படி தைரியமாக புது இன்வெஸ்டர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து நிறையா இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியே போயிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து வீக்லி ஆப்ஷனை வந்து ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கப்புறம் அதுலேயே பாதி இன்வெஸ்டர்ஸ், அதாவது டே ட்ரேடர்ஸ் நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ இந்த ட்ரம்ப்போடைய அட்ராசிட்டினால இன்னும் நிறைய பேர் வெளியே போயிட்டு தான் இருக்கிறாங்க. மார்க்கெட் வந்து ட்ரம்ப்புக்கு என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் போயிட்டுருக்குது. நம்மளுடைய எக்கனாமிக் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், நம்மளுடைய ஜிடிபி ஆகட்டும், இன்ஃப்ளேஷன் ஆகட்டும், இது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அங்கே ட்ரம்ப்புங்கிறவர் வந்து தான் நம்ம மார்க்கெட்டையே ஆப்ரேட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்பவும் கேர்ஃபுல்லாக தான் வராங்க. அப்படியே வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான குவைரிஸ் தான் கேட்குறாங்க. எந்த ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல பீரியட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. எப்போவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற போது இந்த மாதிரியான கிராஷான டைமில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த டைமை நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து மேலே போயிட்டு ஐயோ இந்த லெவல் வந்துச்சு நம்ம பை பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிறது ஃபீல் பண்ணுறத விட இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம். கோல்டு பற்றி சொல்லுங்கள். கோல்டு வந்து டெய்லியுமே விலை ஏறிக்கிட்டே இருக்குது. 1,00,000 தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஐடியாவா? அதுக்கப்புறமா சில்வர் வந்து கோல்டு மாதிரி ஃப்யூச்சரில் பயங்கரமாக போகும் அப்படின்னு இப்போ சில்வருக்கும் ஹைப் அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஐடியா தானா? இப்போ கோல்டு பொறுத்தவரையும் அதாவது பேசிக்காக வந்து எப்போவுமே வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கும் கோல்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட் எப்பப்போலாம் டவுன் ஆகுதோ அப்போல்லாம் வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு டவுன் ஆகும்போது ஷேர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லாம் எதுவுமே கிடையாது. கோல்டு பாட்டுக்கு அது பாட்டுக்கு ஒரு தனி வழியில் போயிட்டுருக்குது. மெயினாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் கோல்டு வந்து மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணாங்க. 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணாங்க. 4.5% வந்து 4.25% கொண்டாந்துருக்குறாங்க. அதனால் வந்து கோல்டு ப்ரைஸ் அது கட் பண்ணுவாங்கன்ட்டு எப்போ ஃபோர்காஸ்ட் வந்துச்சா அப்போ இருந்தே ஏறிட்டு இருக்குது. இப்போ கட் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து யூஎஸ் ஃபெட் சேர்பர்சன் வந்து ஜெரோம் பவுல் அவர் வந்து ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இன்னமும் வந்து இந்த வருஷத்தில் 2 more ரேட் கட் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ அதனுடைய ஹோப் இன்னமும் வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்தவரையும் இப்போ வந்து $3,800 per ounce நியர்லி இருக்குது. $4,000 நியர்லி வந்துடும், per ounce வந்துடும். பட் அதாவது நம்ம பவுனு இதில் சொன்னோம் அப்படின்னா இப்போ வந்து 85,000 அரௌண்ட் இருக்குது. இப்போ வந்து 80,000 வந்தாவே பெரிய விஷயம். ஸோ கோல்டில் வந்து எஸ்ஐபி மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி சில்வர் பொறுத்தவரையும் இப்போ கிராம் ஆல்மோஸ்ட் $140 நியர்லி வந்துருச்சு. அப்படிங்கும்போது சில்வரும் வந்து அடுத்து இப்போ கோல்டு வாங்க முடியாதவங்க அதுக்கு அடுத்ததாக வந்து சில்வருக்கு வராங்க. அப்படிங்கும்போது சில்வரும் இன்க்ரீஸ் ஆகிட்டுது. அதனால் சில்வர்லேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எதுவுமே வந்து லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. எஸ்ஐபி மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே. இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா ஐடியில் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஜிஎஸ்டிலையும் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி வேறு என்னென்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பீரியட் இன்னும் அனதர் ஒரு 2-3 years இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? இவங்க தானே கொண்டு வந்தாங்க. ஆமாம். இப்போ இவங்களா கொண்டு வந்து இவங்களா ஒரு ஸ்லாபில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களா வந்து கட் பண்ணுறாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, அதான் கடை வீதியில் வந்து இந்த ரவுடிங்க போயிட்டு வாரம் $1000 நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு போய் ரவுடிங்க வந்து மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த $1000 கொடுத்துட்டு இருக்கிறாங்க ரவுடிங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, திடீர்னு வந்து ரவுடிக்கு வந்து அந்த கடைக்காரங்க மேலே ஒரு பாசம் வந்துருச்சு. இனிமேல் நீங்கள் $1000 கொடுக்க வேணாம், $800 மட்டும் கொடுங்க
அப்படின்ட்டு அந்த ரவுடி சொல்கிறாப்படி. அந்த கடைக்காரங்க, ஓ பரவாயில்ல, ரூ. 200 குறைச்சிட்டா அப்படி, ரவுடி நல்லவர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை வேறு என்ன சொல்லுவாங்க? எப்படியும் அவன் ரூ. 1000 வாங்குறது அமௌண்ட்டு வாங்குற இடத்துல ரூ. 200 குறைச்சிட்டு ரூ. 800 வாங்குறாப்படி. அதனால் வந்து இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? இவங்களே தான் கொண்டு வந்தாங்க. இவங்களா கொண்டுட்டு வந்து இவங்களா வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த இப்போயாவது அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிங்கும்போது இப்போ 2 ஸ்லாப் தான் வச்சுருக்கிறாங்க. 5% அண்ட் 18%. அப்படிங்கும்போது இது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு ஃபேவரான நியூஸ் தான். அதனால் நமக்கு வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது வந்து நியர்லி 4 lakh crore நியர்லி வந்து மிடில் கிளாஸ் வந்து சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த 4 lakh crore ஒரு 50,000 crore மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பண்ணது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக வீக்லி எக்ஸ்பைரிஸ்லாம் ரிமூவ் பண்ணாங்க. ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதுக்கெலாம் ரிமூவ் பண்ணாங்க. ஸோ செபி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உடைய லாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். 1,00,000 கோடிக்கு மேலே லாஸ் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட் வந்து இன்வெஸ்டிங்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நிஜமாவே அவ்வளோ லாஸ் பண்ண ட்ரேடர்ஸ் வந்து அப்படியே இன்வெஸ்டிங் பக்கம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் நம்ம சொன்ன மாதிரி ஆஃப்டர் கோவிட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்தவங்க எல்லாமே வந்து ஆப்ஷன் பக்கம் தான் வந்தாங்க. அதாவது ஓவர் நைட்டில் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறதுலே தான் வராங்க. 5,000 ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட 5,000 உண்டான ஆப்ஷன் அது வந்து ஏறுமா இறங்குமாங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆனால் 5,000 என்ன ஆப்ஷன் கிடைக்குது. அப்போ அந்த 5,000 உண்டான ஆப்ஷனை வாங்கிட்டு தான் வெயிட் பண்ணுறாங்க. ஈவன் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு செமினாருக்கு போயிருந்தேன் ஒரு காலேஜுக்கு. அந்த காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறாப்படி. எப்படிப்பா ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, சார் 10 என்னென்ன ஆப்ஷன் இருக்குதோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க சார். பாக்கெட் மணி மாதிரி கொடுக்குறாங்க. 10 வாங்கினா அப்படின்னா ஒரு 20 30 போச்சு அப்படின்னா நான் விற்றுருவோம் சார் அப்படின்னு சொல்கிறாப்படி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து எல்லாமே வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வராங்க. அப்படிங்கும்போது இப்போ செபி வந்து ரிமூவ் பண்ணினது என்னை பொறுத்தவரையும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் நான் வந்து பார்க்குறேன். ஈவன் நீங்கள் வந்து சம் ஸ்ட்ராட்டஜி நீங்களாம் லெஜெண்டுங்க. அப்படிங்கும்போது சம் ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்கல்ஸ் இதெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் போட்டு ப்ராஃபிட்டோடு வெளியே வந்துடுவீங்க. பட் ஸ்மால் அமௌண்ட்டு போட்டு ட்ரேட் பண்ணுற ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியாது, டெக்னிக்கல்ஸ் தெரியாது. அப்படிங்கும்போது அவங்க வந்து 100 ஒரு ஆப்ஷன் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து 80 வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு கட் பண்ணணும் அவங்களுக்கு தெரியாது. அந்த 100 வாங்கிட்டு 50 வந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க, 20 வந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க. ஈவன் ரூ. 1 வரும்போது கூட வெயிட் பண்ணுவாங்க, அது 100 போகணும் அப்படின்ட்டு. அதனால் வந்து வீக்லி ஆப்ஷன் கட் பண்ணனதுங்கிற போது அந்த 90% ஆஃப் லாஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரேடர்ஸ் வந்து இனிமேல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. அந்த 10% ப்ராஃபிட் பண்ணுறவங்களை பற்றி நான் பேச கிடையாது. ஏன்னா அவங்க வந்து நிறைய அமௌண்ட் போடுவாங்க, அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து ப்ராஃபிட்டோடு வெளியே வந்துடுவாங்க. பட் நான் வந்து 90% லாஸ் பண்ணுற பீப்புள்ஸ் சார்பாக தான் நான் பேசுகிறேன். அப்படிங்கும்போது அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸுக்கு அதாவது 2030 வரைக்கும் எந்தெந்த செக்டார்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றது உங்கள் கருத்து? மெயினாக வந்து செமிகண்டக்டர், அதுக்கு அடுத்ததாக வந்து டிஃபென்ஸு. இது 2ம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் பேங்க் இது நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ரைவேட் பேங்கை பொறுத்தவரையும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க எம்பிஏ அதாவது நான் பெர்ஃபார்மன்ஸ் அசெட் இதெல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிட்டு. ஸோ ஒரு பேங்கை பொறுத்தவரையும் நான் பெர்ஃபார்மன்ஸ் அசெட் அது வந்து குறைக்கி தோத்தாவே போதும், அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ப்ரைவேட் பேங்க் நல்லாயிருக்கும். டிஃபென்ஸ், செமிகண்டக்டர்ஸ் இது வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். இப்போது இன்னொரு ஒரு கொஷின் என்ன வருது அப்படின்னா, இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸ் நம்ம பார்க்குறோம். எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் பைக்கு இப்போது பரவலாக மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக் பைக்கு இல்லைனா கார் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இதனால் எனர்ஜி செக்டார் வந்து பாதிக்கப்படுமா? எஸ்பெஷலி பெட்ரோலியம் செக்டார் பாதிக்கப்படுமா? அப்போது எனர்ஜி செக்டாருடைய க்ரோத்து ஃப்யூச்சர் ஒரு 5 இயர்ஸில் எப்படி இருக்கும்? அதே சமயம் ஈவி செக்டார் இந்த க்ரோத் எப்படி இருக்கும்? ஈவி செக்டாரை பொறுத்தவரையும் அதனோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டரியோடைய லைஃப் எவ்வளவு, அது எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படிங்கிறது வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து பைக்கை பொறுத்தவரையும் அவங்க வந்து ஈஸியாக வாங்கிடுறாங்க. இப்போ வந்து எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்தவரையும் 20,000 30,000 வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ஈஸியாக வாங்கிடுறாங்க. ஓகே. பட் காரு பொறுத்தவரையும் மினிமம் 20 lakh இருந்தால் மட்டும்தான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது வந்து மோட்டார் செக்டார்ஸுக்கு பொறுத்தவரையும் அதாவது கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து இந்த டீசல்
பெட்ரோல் வந்து இனிமேல் சேல் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வந்து ரெகுலேஷன் போட்டால் மட்டும்தான் வந்து இது வந்து பாதிக்கப்படும். இல்லாத பட்சத்தில் இது வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வளர்ச்சி அப்படின்ட்டு தான் இருக்கும். அப்படிங்கும்போது பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு இதனால் வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படும். ஏற்கனவே வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு அதாவது பெட்ரோலியம் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அண்டர் பெர்ஃபார்மாக தான் இருக்குது. பிபிசிஎல் ஆகட்டும், எக்ஸிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி எல்லாமே வந்து அண்டர் பெர்ஃபார்மாக தான் இருக்குது. அப்படி போது அவ்வளோவா இம்பேக்ட் இருக்காது அப்படிங்கிறது தான் முடியுங்க. இப்போ ஏஐ உடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஐடி செக்டாருடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குது? கண்டிப்பாக வந்து ஐடி செக்டாரை பொறுத்தவரைக்கும் அதுக்கு டிசிஎஸ் வந்து நியர்லி 4 இயர்ஸ் லோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஐடி செக்டார் வந்து இதனால் கண்டிப்பாக பாதிக்கலாம். அதனால தான் நான் வந்து ஐடி செக்டார் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. டிஃபென்ஸு அண்ட் செமிகண்டக்டர்ஸ் இது வந்து ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். அதாவது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொன்று. முன்ன வந்து ஐடி செக்டார் ரொம்ப டாப் பர்ஃபார்மன்ஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பேங்கிங் டாப் பர்ஃபார்மன்ஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து எனர்ஜி. இப்போ வந்து மெயினாக வந்து செமிகண்டக்டர்ஸ். இவ்வளோ நேரம் எங்ககிட்ட நீங்கள் கலந்துக்கிட்டு நிறைய விஷயத்துக்கு பதில் சொன்னீங்க. நீங்கள் கடைசியாக எங்கள் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கம் போகாதீங்க. உங்ககிட்ட வச்சுக்கிட்டு நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கம் போவேதான்னு சொல்கிறது இதாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கம் போகிறீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லரை விட பையர்ஸ் வந்து மோர் தென் 10 டைம்ஸ் ஸ்கில் இருந்தால் மட்டும் ஆப்ஷன் பை பக்கம் போங்க. அதன் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்ல செக்டாரில் நிறைய அட்ராக்டிவான ப்ரைஸ்லாம் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இது வந்து ஒரு பெரிய போலாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆல்ரைட் கைஸ், நம்ம அர்ஜுன் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அர்ஜுன் கிட்ட ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னா அவருடைய சர்வீசஸ் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் ஒரு எபிசோடில் ஒரு சூப்பரான எக்ஸ்பர்ட்டோட சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.